ஆயிடுச்சா அலக்கழிச்சு. ஆண்டவரை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவனுக்குள்ள இந்த பிசாசு அலைக்கழிக்க ஆரம்பிச்சு. இப்போ அந்த தகப்பன் சொல்றாரு, அந்த பிள்ளையோட தகப்பன், உமால ஏதாவது செய்யப்படுமானால் பாருங்க, ஆண்டவரிடத்துல கேட்கதான் வந்தான், விடுதலைக்காக தான் வந்தான், சுகத்துக்காக தான் வந்தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கறது ஜெபம் இல்ல, அதை கேட்கும்படிதான் வந்தான். ஆனா என்ன சொல்றான், உங்களால ஏதாவது செய்ய முடியும்னு சொன்னான். உங்களால முடியும்னா எங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ விசுவாசிப்பேன்னு சொன்னா, விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். உன்னால விசுவாசிக்க முடியும்னு சொன்னா, நீ விசுவாசிப்பேன்னு சொன்னா, நீ கேட்டுக்கொள்றது உனக்கு கிடைக்கும். இப்போ அப்படின்னு சொல்லிச்சு, அந்த அற்புதம் செய்யல. அந்த தகப்பன் சொல்றாங்க, அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு தனியா இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த விசுவாசத்தை நிக்க முடியாதபடிக்கு, இந்த விசுவாசத்தோடு இந்த அர்த்தத்துக்கு நான் காத்திருக்க கூடாதபடிக்கு, இந்த விசுவாசத்தோடு இந்த சமூகத்துல இன்னைக்கு இந்த நிறைவேறோடு அந்த முழு நிச்சயத்தோடு நிக்க கூடாதபடி இருக்கிற இந்த அவிசுவாசத்தை என்ன பண்ணுங்க, இதுல இருந்து எடுத்து போடுங்க. உடனே பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அந்த அவிசுவாசமான விட்டு நீங்கிச்சு. அவன் கேட்டபடியே அவனுடைய பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சா, சுகம் உண்டாயிடுச்சு என்று சொல்லி பாருங்க.